கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் தேவ ஆலோசனை. இந்த நாளிலும் உங்களை தேவ ஆலோசனை நிகழ்ச்சி மூலம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியத்தின் மூலமாக ஆண்டவர் கொடுக்கிற வேத சத்தியங்களை நீங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேச போகிறார். நம்முடைய தேவன் நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறவர், நம்மை நல்வழிப்படுத்துகிறவர், பெரியவர், பேசுகிற ஒரு ஆண்டவர். இன்றைக்கும் தேவ ஆலோசனைக்காக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி, வேத வசனம் 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 22வது வசனம். நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். இன்றைய தேவ ஆலோசனையின் தலைப்பு, தேவ ஊழியர்களுக்கு தீங்கு செய்யாதிருங்கள். தேவ ஊழியர்களுக்கு தீங்கு செய்யாதிருங்கள். இந்த வசனத்திலே, அதாவது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, இன்னும் கர்த்தருடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு தீர்க்கதரிசிகளாய் பயன்படுகிற எந்த ஒரு மனிதனையும், தேவ பிள்ளைகளையும், தேவ ஊழியர்களையும் யாரும் தொடக்கூடாது, அவங்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது என்று ஆண்டவர் தெளிவாய் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அதாவது பொதுவாகவே நம்ம யாருக்குமே தீங்கு செய்யக்கூடாது. பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது, பொல்லாங்கு செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அதாவது தீமை செய்கிறவன் மற்றவர்களுக்கு கெடுதலை உண்டாக்குகிறவன் தேவனால் உண்டானவன் அல்ல, அவன் பிசாசினால் உண்டானவன் என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்படின்னா தேவ பிள்ளைகள் நல்லதுதான் செய்வாங்க, யாருக்கும் கெடுதல் செய்ய மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஆண்டவர் நல்லது செய்தவர், நல்லது செய்கிறவர், தீமை செய்யாதவர், துரோகம் செய்யாதவர், அநியாயம் செய்யாதவர். தப்பு பண்ணினா சிறு வேளையில் தண்டிப்பார், அது வேற. அது தப்பு பண்ணனால நம்ம திருந்ததுக்கு தண்டிக்கிறது தவிர, மற்றபடி நம்ம தவறு செய்யாமலோ நம்ம வேண்டும் என்றோ நம்முடைய தேவன் கஷ்டப்படுத்துகிறவரே கிடையாது. அப்படிப்பட்ட குணமுள்ள ஆண்டவரை சேவிக்கிற, ஆராதிக்கிற ஒவ்வொரு மனிதனும், மனுஷியும் அவரை போல மற்றவர்களுக்கு தீமை செய்யக்கூடாது என்ற ஒரு தீர்மானமும், அப்படி வாழுகிற ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக வேண்டும். இந்த உலகத்தில் ஆனால் அநேகரை நீங்கள் பார்த்தீங்கன்னா தீங்கு செய்கிறவங்க தான் இருக்கிறாங்க. திருடுறவங்களா, ஏமாற்றுகிறவங்களா, கொலை செய்கிறவங்களா, கலப்படம் செய்கிறவங்களா, நம்பிக்கை துரோகம் பண்ணுறவங்களா, பல காரியத்தை பல விதத்தில் செய்கிறாங்க. அதனாலேயே ரொம்ப நிறைய பேர் வாழ்க்கையில் நொந்து போயிருக்கிறாங்க. ஒரு தேவ ஊழியரை எனக்கு தெரியும். அவரோடு ஒரு நாள் நான் நெருங்கி பழகி பேசி கொண்டிருக்கும்போது சொன்னாங்க, எனக்கு இப்போ சிலரோடு நெருங்கி பழகிறதுக்கே பயமா இருக்கு பிரதர் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொல்லிட்டு ஒன்று சொன்னாங்க, பண விஷயத்துல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொன்னார். நான் சிலரை நம்பினேன், சிலருக்கு நான் உதவி பண்ணினேன், சிலரிடத்திலிருந்து சில உதவிகளை பெற்று தரும்படிக்கு நாங்கள் திருப்பி கொடுத்தோன்னு சொல்லி நம்பி செய்தேன், எல்லாமே ஏமாத்திட்டாங்க. அதனால இப்போ நான் யாரையுமே நம்புறதுக்கு தயாராக இல்லை, ரொம்ப யார்கிட்டையுமே நெருங்கி பழகிறதில்லைன்னு சொல்லிட்டாரு. இப்படி நான் அநேகர் வாழ்க்கையில் பலர், ஊழியர்கள் மட்டும் இல்லை, பலர் நொந்திருக்கிறாங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணுற சகோதரன் சொன்னார். அவர் சொல்லும்போது சொன்னார், அதாவது நான் எந்த இடத்துல உபகாரம் செய்ய போனேனோ அங்கே தான் உபத்திரம். என் பிஸ்னஸில் நான் ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்தேன், நான் எங்குமே பாதிக்கப்படலை. ஆனால் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன்ல, சிலர் நம்ம அவங்கள தூக்கி விட்டால் நல்லா இருக்கும், அல்லது அவங்க இந்த இடத்துல சின்ன ஒரு உதவி நீங்கள் செய்துட்டீங்க, நாங்கள் அடுத்த கட்டம் வந்துடுவோம், எல்லாம் திருப்பி கொடுத்துருவோன்னு சொன்னாங்க. அந்த இடத்துல நான் ரொம்ப ஏமாந்துருக்கேன், திருப்பி வந்ததே இல்லைன்னு சொன்னாங்க. இதுதான் உலகம். இப்படி நிறைய பேர் சோர்ந்திருக்கிறாங்க. இப்படி உலகத்தில் பலருக்கு விரோதமாய் பலர் தீமை செய்வது வேறு. ஆனால் தேவன்
இந்த உலகத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு, உலகத்தை சீர்திருத்துவதற்கு, மக்களை நல்வழிப்படுத்துவதற்கு, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை மீட்டெடுப்பதற்கு, நரகத்துக்கு போகிற ஆத்துமாக்களை பரலோகத்துக்குள் கொண்டு சேர்ப்பதற்கென்று தேவன் ஜாதிக்கொண்டாய், கோத்திரத்துக்கொண்டாய், ஊருக்கொண்டாய், உலகத்துக்கொண்டாய் ஆங்காங்கே இருந்து சிலரை, ஆண்கள், பெண்கள், இவர்களை பிரித்தெடுத்து அதற்கேற்ற சபைகளில் கொண்டு சேர்த்து அவர்களை சுத்தப்படுத்தி அவர்களை மனம் திரும்ப வைத்து தேவன் மேல் நம்பிக்கை ஊட்டி கிருபையினால், இரக்கத்தினால் அவர்களுக்கு அபிஷேகத்தை கொடுக்கிறார், வரங்களை கொடுக்கிறார். அது அபிஷேகத்தையும் வரங்களையும் ஏன் கொடுக்கிறார் என்றால் அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக. அதில் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாய் பயன்படுத்துகிறார். அப்போஸ்தலர்களாய், தீர்க்கதரிசிகளாய், போதகர்களாய், மேய்ப்பர்களாய், சுவிசேஷர்களாய் பயன்படுத்துகிறார். அநேகரை இப்படிப்பட்ட அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், போதகர்கள், மேய்ப்பர்கள், சுவிசேஷரோடு கூட இணைந்து நிற்பதற்கு வைப்பார். சில அழைப்பு பெற்ற, தரிசனம் பெற்ற ஊழியர்களை மேய்ப்பர்களாக ஆண்டவர் வைத்து சபைகளை ஸ்தாபிக்க வைத்து அந்த சபை தரிசனத்துக்கு நிறைய முழு நிறமாய், பகுநிறமாய் ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு என்று விசேஷித்த அபிஷேகத்தை, வரத்தையும் கொடுத்து கூட அநேகர் வைத்திருப்பார். இதெல்லாம் அவருடைய ராஜ்யத்துக்காக. ஆனா இப்படி தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தருக்காய் பயன்படுத்துறவங்களுக்கு ரொம்ப நம்ம தீமையே செய்யக்கூடாதான். சில வேளையில் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும்பலாம். அப்ப அவர்கள் தீங்கு செய்தாங்கன்னா அவங்க நம்ம தட்டி கேட்க வேண்டாமா அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். ஒன்றை நீங்க புரிந்து கொள்ளுங்க, அப்படி பெரிய அநியாயமான காரியம் செய்தா தட்டி கேட்கறது தப்பே இல்லை. பாதிக்கப்பட்டா நம்ம அதை தட்டி கேட்பது தப்பு இல்லை. ஆனா எதுக்கெடுத்தாலும் அவங்க தப்பு பண்றாங்க, குற்றம் செய்கிறாங்க, அப்படி பண்றாங்கன்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு எதிராகவே எப்பவும் செயல்படுவது ரொம்ப டேஞ்சர். ஒரு தடவை ஒரு குடும்பம் அடியனை பார்த்து ஜெபிப்பதற்கு வந்திருந்தார்கள். அவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள், நாங்கள் இப்படி ஒரு சபைக்கு போயிட்டு இருந்தோம், இப்போ எங்கேயுமே போறதில்ல, வீட்டில் இருக்கிறோம். ஆனா உங்களுடைய டிவி நிகழ்ச்சியெல்லாம் பார்க்குறோம், யூடியூப்லேயும் செய்தி கேட்குறோம். இப்போ இந்த ஆராதனையில் நாங்கள் பங்கு கொள்றதுக்கு விரும்புகிறோம். ஆனால் உங்களை இந்த ஆராதனையில் பங்கு பெற்றுட்டு இன்னைக்கு பார்க்கறதுக்கு வந்திருக்கேன்னு சொன்னாங்க முதலாக. அப்போ அவங்க சொல்லிட்டு ஒரு காரியத்தை சொன்னாங்க, நாங்கள் ஆராதித்த சபையில் நாங்கள் நிறைய காரியங்களை செய்திருக்கிறோம், ஆனால் எங்களை புறம்பே தள்ளிட்டாங்கன்னு சொன்னாங்க என்கிட்ட. ஆனால் அவர்களுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், அப்படி ஒன்றும் இல்லைப்பா, அந்த சபையில் ஊழியம் செய்த ஊழியக்காரனுக்கு விரோதமா இவங்க தான் ரொம்ப தீமையான காரியங்களை செய்தவங்க. தெளிவாக பேசினார். தீமையான காரியங்களை செய்தவங்க ஒரு டீமை இவங்க ஃபார்ம் பண்ணி அவர் என்ன செய்தாலும் அதை குற்றமாக கொண்டு வருவாங்க. அவர் பேசும்போது செய்தி கொடுத்தாலும் அதுலேருந்து ஒரு வார்த்தை எடுப்பாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. அதனால்தான் இன்னைக்கு இவங்க மேலே என்னுடைய கடும் கோபம் இருக்குன்னு ஆண்டவர் சொன்னார். புரிந்து கொண்டீர்களா? அப்படிப்பட்ட நிலையில் அவங்க இருந்திருக்கிறாங்க. நான் அவங்களுக்காக ஜெபித்து அனுப்பினேன். அதன் பிறகு நான் அவர்களை சரியாய் சந்திக்கவில்லை. ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, அதாவது ஆண்டவர் அதை வெறுக்கிறார். அதாவது நீங்கள் பைபிளில் வாசிக்கும் போது சவுல் பாருங்க, தாவீதுக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டே இருக்கிறார். ஆனால் தாவீது சவுலை ஒன்றுமே பண்ணலை. உண்மையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு விரோதமாக சவுல் தீமையாக தான் செய்கிறாரு, தாவீதை துரத்துறாரு கொல்றதுக்கு. ஆனால் தாவீது சவுலை கொலை செய்ய கை போடவே இல்லை. பாருங்க, அவர் என்ன சொன்னார் தெரியுமா? கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற மனுஷமெல்லாம் கை போட்டு அது குற்றம் இல்லாமல் போவார். ஏன்னா ஒரு நாள், அதாவது சாமுவேல் தீர்க்கதரிசி மூலம் ராஜாவாக சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அதுக்கு பிறகு அவர் என்ன செய்தாரோ தெரியல. அதான் அவர் மனசுல வச்சிருக்காரு, தேவன் அபிஷேகம் பண்ணார்ல, கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும், நம்ம அதனால ஒதுங்கி போன்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு இடத்துல, அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா சவுல் தூங்கிட்டு இருக்காரு ஈட்டியை வச்சுட்டு. எப்பவுமே ஈட்டியை வச்சு தாவீதை குத்துறதுக்கு அவர் அலைஞ்சிக்கிட்டே இருப்பார். ஒரு இடத்துல சவுலும் அவருடைய சேவகரும் நல்லா தூங்குறாங்க டயர்ல.
அப்போ தாவீதுடைய சேவகர்கள் கூட வந்த உடன் வேலைக்காரர்கள் இத்தப்பர் சொல்றாங்க, ஒரே குத்துனால சவுல குத்தி போடுவோம்னு கேட்குறாங்க. ஆனா அவர் அது வேண்டாம். அப்பதான் சொல்றாரு, அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த மனுஷரும் எழும்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு தலைமாட்டிருந்த செம்பை எடுத்துட்டு போனாங்க. அப்படியாவது உணர்வு வரட்டுன்னு சொல்லிட்டு சவுல் எழும்பி பார்க்கும்போது தண்ணி குடிக்கிற பயன்படுத்த செம்பு அந்த பாத்திரத்தை காணல பாருங்க. ஆனா கொலை பண்ணியிருக்கலாம், கொலை பண்ணல. கடைசி நீங்க பைபிளை நல்லா வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த சவுல் தாவீதையை வாழ்த்தினான். என் குமாரனாகிய தாவீதே, நீ மென்மேலும் ஆசீர்வதிக்கப்படுவ. ஏன்னா என்னை எத்தனையோ தடவை கொலை பண்றதுக்கு உனக்கு சந்தர்ப்பம் கிடைத்து நீ கொலை செய்யாதனால நீ ஆசீர்வதிக்கப்படுவன்னு வாழ்த்து சொன்னான் பாருங்க. அப்படி தாவீது ஆசீர்வதிக்கப்பட்டது பைபிள்ல பார்க்கிறோம். அப்ப நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, கர்த்தர் பார்ப்பாரு, கர்த்தர் கொடுப்பாரு. அது அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களோ பண்ணப்படாதவங்களோ அநியாயம் அதிகமாய் தலைவிரித்து ஆடும் பொழுது தேவன் பார்த்து கொள்வார். அபிஷேகம் வந்து கொடுக்கப்பட்டது கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக பயன்படுத்துவதற்கு. அதுதான் ஆண்டவர் பார்க்கிறாரு. அதனால அவங்களும் தப்பு பண்ணா அது அவர் நியாயம் விசாரிப்பார், கண்டிப்பா விசாரிப்பாரு. அதான் நீங்க ஏதோ ஒரு சபையில இருக்கிறீங்க, கர்த்தரை ஆராதிக்கிறீங்கன்னா, ஏதோ சின்ன 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 காரியங்களுக்கெல்லாம் நீங்க குற்றப்படுத்திட்டே இருக்காதீங்க. ஏதோ ஒரு சபையில நீங்க இருப்பீங்கன்னா, சும்மா வந்து அவங்கள அந்த சபைக்கு பொறுப்புல வச்சிருக்கிற ஊழியக்காரமா எதுக்கெடுத்தாலும் தப்பு பண்றாரு, இப்படி பண்றாரு, அப்படி பண்றாரு, அப்படி பேசுறாரு, இப்படி பேசுறாரு பேசிட்டு இருக்காதீங்க. நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, வசனத்தை கேளுங்க, நீங்க அதன்படி வாழுங்க. அந்த சபைக்காக செபிங்க, ஊழியர்களுக்காக செபிங்க. அவர்களும் மனுஷன் தானே, ஜெபம் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். மாமிசத்துல எதிர்த்து நிக்காதீங்க. ஆண்டவரை இங்க பாருங்க, அந்த அழகா அது ஆண்டவர் சொல்வது போல இருக்குது. இந்த 1 நாளாகும் 16:22 கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுக்கு விரோதமாய் நீங்க எதையும் செய்து தொடாதீங்க. தீர்க்க தரிசிகளுக்கு விரோதமா தீங்கு செய்யாதீங்க அப்படின்னு ஆண்டவர் தெளிவா பேசி இருக்கிறாரு. இன்றைக்கு இந்த செய்தி கேட்கிற நீங்கள் ஏதாவது இடத்துல நீங்க தப்பு அப்படி பண்ணியிருக்கீங்களா? அறிந்தோ அறியாமலோ அல்லது யாரோ ஒருவர் சொன்னதை வைத்துக்கொண்டு நீங்கள் அவங்களுக்கு எதிராக செயல்பட்டிருக்கீங்களா? அவங்களுக்கு விரோதமா, அவங்க ஃபேமிலிக்கு விரோதமா, அவங்களுடைய ஊழியங்களுக்கு விரோதமா, அவங்க சபைகளுக்கு விரோதமா, அவங்க என்னென்ன அநியாயங்க செய்து கொண்டிருந்தாலும் நீங்க எதிர்த்து நின்று அவங்களுக்கு ஆப்போசிட்டாக போராடுறீங்களா? அந்த குணத்தை விட்டுருங்க, கண்டிப்பா விட்டுருங்க. அது நிச்சயமா உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஒரு சபையில நான் கேள்விப்பட்டேன், அந்த சபை ஊழியர் மிஷன் வீட்டில் தங்கியிருந்தாராம். அப்போ அந்த மிஷன் வீட்டில் கரண்ட் பில் அதிகமாக வந்துச்சுன்னு அந்த சபையில் கமிட்டியில் இருந்த ஒரு நபர் பயங்கர பிரச்சனையா. இவர் கரண்ட் அதிகமாக பயன்படுத்துறாரு. என்ன பயன்படுத்த போறாரு மிஷன் வீட்டில்? மிஷன் வீடு எதுக்கு வச்சிருக்கு? பாஸ்டர் தங்கி இருக்கிறதுக்கு தானே. அவர் பயன்படுத்துறாரு. கரண்டை விற்க செய்தாரு. யாருக்காவது அங்கிருந்து கரண்டை எடுத்து வித்தா பரவாயில்ல, இனி ஒரு இடத்துக்கு கரண்டை சப்ளை பண்ணா பரவாயில்ல. அதுக்குள்ள அவர் என்ன வச்சிருந்தா என்ன? அவர் வச்சிருந்தா ஒரு பிரிட்ஜ் வச்சிருப்பாரு, ஒரு ஃபில்டர் வச்சிருப்பாரு, அதில் ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருப்பாரு. எல்லா பாஸ்டர்களும் கரண்ட் அதிகமாக செலவு பண்ணிட்டாராம். அதுக்கு ஒரே பிரச்சனை. ஒரு பொறுப்பில் இருந்த ஒரு சகோதரர் அவர் ஒரே வார்த்தை சொன்னாராம், இனி நான் இந்த சபையில ஊழியம் செய்கிறது வரையிலும் இந்த மிஷன் வீட்டிலே நான் தங்கவில்லை. என் வீட்டிலேருந்தே நான் தினமும் என்னென்ன ஊழியம் இருக்கோ வந்து செய்து போகிறேன்னு சொல்லி அப்படி செய்ய ஆரம்பிச்சிட்டாராம். எவ்வளோ கஷ்டமான காரியம் யோசித்து பாருங்க. அது எவ்வளோ அவர் மன வருத்தப்பட்டிருப்பாரு. ஒரு ஊழியக்காரருக்கு கொடுக்கப்பட்ட வீட்டில் அவர் கரண்ட் அதிகமாக பயன்படுத்துறாருன்னு ஒரு சபையில பொறுப்பில் இருக்கிற ஒரு ஆள் பேச நியாயமா? அநியாயப்படுத்த முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். இதெல்லாம் அதிக பிரசங்கித்தனம். இந்த மாதிரி சிலர் பெரிய ஆள் மாதிரி பேசுவாங்க. கேட்டா சொல்லுவாங்க, நாங்க தான் எல்லாம் கரெக்ட் பண்றோம், நாங்க கேள்வி கேட்கலன்னா எல்லாம் போயிடும், சபை போயிடும். ஒன்றும் இல்லை, சபை ஜெபித்தாதான் வளரும், சபை பொறுத்து போனாதான் வளரும். சபைங்கிறது வித்தியாசமானது, உலக பிரகாரமானது அல்ல. ஊழியம் என்பது வித்தியாசமானது. அதை நீங்க புரிந்து கொள்ளணும். உலகத்தோடு சபையை ஊழியத்தை எல்லாம் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. அதனால் நீங்க எந்த இடத்துல இருக்கலாம், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, கர்த்தரால் வைக்கப்பட்டிருக்கிற, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, கர்த்தரால் அழைக்கப்பட்ட, அது முழு நேர ஊழியர்களா இருக்கலாம், சாதாரண விசுவாசியா இருக்கலாம். அவங்களுக்கு விரோதமா எழும்பாதீங்க, அவங்களுக்கு விரோதம் எழும்ப தீங்கு செய்யாதுங்க. அழகா ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, நீங்க உங்க வாழ்க்கையை காத்துக்கொள்ளுங்க. யாரு டீம்லையும் போய் நீங்க ஃபார்ம் ஆகி கூட நிக்காதீங்க, அதுலேருந்து ஒதுங்கிருங்க. நீங்க ஆண்டவருக்காக நீங்க ஏதாவது செய்ய தீர்மானிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த ஆலோசனைக்காக நன்றி. உம்மால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஊழியர்களுக்கு விரோதமாய் தீங்கு செய்யக்கூடாது என்று பேசினீர். இதை கேட்ட ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய், தேவ ஊழியர்களுக்கு விரோதமாய் யாரும் எழும்பாம நீங்க கிருபை நடத்துங்க. அப்படிப்பட்ட
காரியங்களை ஏதாவது தவறு செய்திருந்தா மன்னித்து மன இறங்குங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.